அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களை மீண்டும் நிறுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று எடப்பாடி திடமாக நம்புகிறாராம். இருந்தாலும் இத்தனை முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கி இருப்பது ஒருபுறம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் நெருக்கடிக்கு ஆளாகி விடுவோமா என்ற பயத்திலோ அல்லது புதுமுகங்களை இறக்கினால் கோட்டை விட்டு விடுவோம் என்ற கலக்கத்திலோ எடப்பாடி இந்த முடிவை எடுத்தாரா என்ற விவாதமும் கிளம்பியுள்ளது. எனினும் இந்த முதற்கட்ட பட்டியல் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி தலைமையின் ஆசி மற்றும் சாதகமான சர்வே முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்துள்ளது. 21 முன்னாள் அமைச்சர்களும் தங்களது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் வியூகங்களை உடைக்க இந்த பழைய படை உதவுமா அல்லது புதிய வாக்காளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பது தேர்தல் முடிவில்தான் தெரியும். எனினும் எடப்பாடியின் இந்த திடீர் வேகம் அரசியல் எதிரிகளை சற்று யோசிக்க வைத்துள்ளது என்பது மட்டுமே நிதர்சனம்.